நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன வார்த்தை பேச இருக்கிறீங்களோ ஆவியானவர் பேசுவீராக. ஆண்டவரே, துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரே துடைப்பீராக. துக்கங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் கடந்து வாங்க நீர் கிரியை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை சமாதானத்தோடே போ. அதாவது இன்றைக்கு மனிதர்கள் சமாதானம் இல்லாதவர்கள் எங்கெங்கெல்லாமோ அலைந்து திரிகிறார்கள். இந்த காரியத்தை செய்தால் எனக்கு சமாதானம் வந்து விடுமா, இந்த காரியத்தை செய்தால் சமாதானம் வந்து விடுமா என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசம் எடுத்தும் சமாதானம் இல்லாதபடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சமாதான பிரபு. அவர் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான பிரபா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலேயே சமாதானம் உங்களுக்குள்ளதாக கடந்து வருகிறது. இயேசுவின் சமாதானம் கடந்து வருகிறது. இப்படித்தான் வேதத்தில் கூட பல்வேறு சூழ்நிலைகள், வியாதியில் இல்லை ஏதோ ஒரு குறைவின் நிமித்தம், இன்னும் ஏதோ நான் பாவம் செய்து விட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து இருந்தவர்கள் எப்படி அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், எப்படி ஆண்டவர்களை பார்த்து சமாதானத்தை போ என்று சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைத்தது, அந்த பாதையிலிருந்து விடுதலை பெற்று என்று சொல்லிக்கூட நம் சில காரியங்களை நான் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு கூட சமாதானத்தோடே போ அப்படிங்கிற தலைப்பின் கீழே நான் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 சாமுவேல் அந்த 1வது அதிகாரத்தை நான் பார்த்தோமானால் அங்கே எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த சம்பவம். அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, எல்கானா, அன்னாள், பெனினால் ஒரு குடும்பம். இங்கு பார்த்தோமானால் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் அவங்க வருஷந்தோறும் சீலோவில் வந்து அவங்க பலியிடுகிறதுக்கு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தொழுது கொள்கிறதுக்கு வரும்பொழுதெல்லாம் பெனினால் மனமடிவாக்குகிறாள். அப்பொழுதெல்லாம் அன்னாள் கண்ணீரோடு அவள் வந்துவிட்டு திரும்பி போகிறாள். அந்த வருஷம் வரும்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாள். இதெல்லாம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. வந்து அவள் மனக்கசந்து அழுது என்ன செய்கிறாள்? விண்ணப்பம் பண்ணுகிறாள். அங்கே பார்த்தோமானால் 1 சாமுவேல் 1 வசனம் 17, அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லுகிறார். இவளுக்கு என்ன சமாதானம் இல்லை? என்னதுனால இவளுக்கு பிரச்சனை? ஏன் இவளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கண்ணீர், கவலை அப்படின்ட்டு பார்த்தோம்னால் இவளுக்கு பிள்ளை இல்லை. இவள் கூட இருக்கிற இவளுடைய சக்களத்தை இவளை மனமடிவாக்குகிறாள். இவள் கண்ணீரோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறாள். எவ்வளவு நாட்கள் அவள் பிள்ளையற்றவளாக இருந்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு பிள்ளை என்கிற குறைவு, இல்லை என்கிற குறைவு அவளை மிகுதியாக பாதிக்கிறது, பாதிக்க வைத்திருக்கிறது. அதனால்தான் அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அவளை பொருத்தனை பண்ணி வசனம் 10 1 சாமுவேல் 1 வசனம் 10, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அழுது மனம் கசந்து அவள் கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி இல்லை என்ற குறைவு, ஒருவேளை அதை குழந்தை இல்லாத குறையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இல்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, ஏதோ ஒரு இல்லை என்ற குறைவு உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் இந்த அன்னாளை போல தேவனுடைய சந்நிதியில் போய் இயேசுவின்
பாதத்தில் போய் நீங்களும் உங்களுடைய குறையெல்லாம் சொல்லி, அவள் அழுகிறாள், மனம் கசந்து அழுகிறாள். ஏனால் அவள் உள்ளத்தில் அவ்வளவு மனக்குமுறல்கள், அவளுடைய உள்ளத்தில் அவ்வளவு காயங்கள். அதனால் அவள் மனக்கசந்து அழுது தேவனுடைய சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். நீங்களும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இல்லை என்ற பாதையில் கடந்து வருகிறதுனால நீங்கள் உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கசைக்கு பிழியப்பட்டு, சவுக்கடிகள் வாங்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை நினைத்து அழுது கொண்டே இருந்து இவ்வளவுதான் அப்படி என்று சொல்லிவிடாதபடிக்கு, இல்லை, இதற்கு என் நண்பரிடம் சொல்லிவிடலாம், என் தாயாரிடம் சொல்லிவிடலாம், என் கணவரிடம் சொல்லலாம், அப்படியெல்லாம் இல்லை. அதையெல்லாம் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாகாது. உங்கள் வாழ்க்கையில் அது சமாதானத்தை கொண்டு வராது. அன்னாலை போல நீங்களும் மனம் கசந்து உங்கள் மனக்குமுறல் எல்லாவற்றையும் ஒரு இயேசு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர், உங்களை அணைத்து கொள்ளுகிறவர். அப்படி சமூகத்தில் போய் அவரிடம் சென்று, என்னுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதே, எனக்கு அநேக வருடங்களாக குழந்தை இல்லையே, இதனால் நான் எவ்வளவு வைத்தியத்திற்கு செலவழித்து விட்டேன், எத்தனை நிந்தை நான் கடந்து வந்து விட்டேன், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, இந்த அன்னாளை போல நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அங்கே அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அதை பார்த்தான் ஏலி, நீ ஏன் இப்படி குடித்து வெறுத்திருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், அங்கு நான் மனக்கேசமுள்ள ஸ்ரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். முதலாவது கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் மனுஷிகமாக என்னெல்லாமோ முயற்சி எடுத்து விட்டீர்கள். இல்லை என்ற காரியத்தை நீங்கள் பெறும்படியாக இன்றைக்கு அதை செய்யாதீர்கள். அதுக்கு நீங்கள் ஒரு பிரேக் போட்டு, இயேசு உங்களை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். மகளே, நீ செல்லுகிற வழி அது அல்ல. நீ செல்லுகிற அந்த முயற்சிகள், பிரயாசங்கள், அதெல்லாம் நீ சென்றாலும் அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ என்னுடைய சமூகத்துக்கு வா, இயேசுவை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு அப்படின்ற இருதயத்தை எல்லாம் நீ இயேசுவிட ஊற்றிவிடு. யார் என்ன சொல்லுகிறார்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கு ஏலி சொல்லுகிறாள், அவள் சொல்லுகிறாள், நான் அதான் மனகசந்து அழுது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது, கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதை அவருக்கே ஒப்பு கொடுப்பேன், இப்படியெல்லாம் நான் சொல்லி ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அந்த ஆசாரியனா ஏலியிடத்தில் அவள் சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் அங்கே அந்த ஏலி சொல்லுகிறாள், 1 சாமுவேல் 1:17, சமாதானத்தோடே போ அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீர் கண்ணீர் வடித்தது போதும். உன் மனக்காயங்களை ஆற்றும்படியாக, உன் குறைவுகளை நீக்கும்படியாக, உன் இல்லை என்கிற பட்டியல்கள் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் நான் நீக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு, நான் உனக்கு தருவேன். நீ வேண்டிக் கொண்டவைகளை நிச்சயமாய் உனக்கு நான் தருவேன். நீ சமாதானத்தோட போ. இனிமே நீ என்ன செய்ய, அந்த காரியத்தை குறித்து அழாதே. கர்த்தர் எனக்கு தந்து விட்டார் என்ற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நீ கடந்து செல். நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி, இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளை இல்லையோ, அது எது இல்லையோ, அந்த இல்லை என்கிறதை ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ. மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ ஆண்டவரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி, அவற்றை நீ என்னெல்லாம் கேட்டியோ அந்த விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் நீ கட்டளை கொடுத்து விட்டார். பரலோகத்தில் உங்களுக்காக ஆண்டவர் அவர் எல்லாம் சாங்ஷன் பண்ணிவிட்டார். எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஒரு அருமையான சகோதரி கூட, அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அது 15 வருடங்களாகிவிட்டது. அவள் அநேக ட்ரீட்மெண்ட்டு, அநேக காரியங்கள் செய்து தோல்வி. அன்பென்பதாக ஜபம், உபவாசம், எவ்வளவோ அவங்களை தாழ்த்தி எல்லா காரியங்களையும் செய்த பொழுது கூட இல்லாததுனால நிந்தை, அவமானம். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், இப்படித்தான் அவனுக்கு நிச்சயமாக நான் ஒரு குழந்தையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். அது பல வருடங்களாக அதை வைத்து சோர்ந்து போகாமல் என்ன செய்து கொண்டே இருந்தார்களாம், ஜெபித்து கொண்டே. கர்த்தர் தருவார், அவர் சொல்லிவிட்டார், என் வாழ்க்கையை தந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பெயரெல்லாம் வைத்து அவர்கள் அது ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். ஒரு வேளை வந்தது, கர்த்தருடைய ஏற்ற வேளை வந்தது. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களுக்கு எந்த ஒரு மருத்துவ முயற்சியும், எந்த ஒரு காரியம் இல்லாமல் அவர்கள் ஆண்டவர் குறைவை மாற்றி அருமையான ஒரு குழந்தையை கொடுத்து அவள் சமூகத்தில் தலைந்து நிற்கும்படியாக
கிருபையை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தேவன் நிச்சயமாக தந்தருள்ளார். ஒருவேளை என் மகளுக்கு குழந்தை இல்லை, என் மகனுக்கு குழந்தை இல்லை, என் பேத்திக்கு குழந்தை இல்லை, என் பேரனுக்கு இல்லை என்று சொல்லிக்கூட நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், குறைவை மாற்றி உங்களுக்கு நிச்சயமாக நான் குழந்தையை கட்டளையிடுவேன் என்று கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சமாதானத்தோடே போங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். அடுத்ததான பார்த்தோமானால் 2 ராஜாக்கள் 5:19, 2 ராஜாக்கள் 5:19 பார்த்தோமானால், அதற்கு அவன் சமாதானத்தோடே போ. யார் சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், எலிசா தீர்க்கதரிசி நாகமானை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ அப்படி என்று சொல்லுகிறார். என்ன காரியம் நடக்கிறது? 2 ராஜாக்கள் அங்கே 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால், சீரியாவின் படைத்தலைவர் நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அங்கு வேலை செய்கிற இஸ்ரவேலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட பணிப்பெண், அங்கு சிறு பெண் சொல்லுகிறாள், நீர் சமாரியாவிற்கு தீர்க்கதரிசிகிட்ட போனால் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அந்த நாகமானும் வருகிறார். அங்கு எலிசா அவரை பார்க்காமலே சொல்லுகிறார், நீ யோர்தானில் 7 முறை மூழ்கி எழும்பு, உன் மாமிசம் சிறு பிள்ளை மாம்சத்தை போல ஆகும் என்று சொன்ன பொழுது முதலாவது அவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். பின்பு அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சொன்னது ஒரு எளிய காரியம்தானே, இதை நீ செய்தால் நலமாய் இருக்கும் என்று சொன்ன பொழுது அதை கீழ்ப்படிந்தவன் யோர்தானில் 7 தரம் மூழ்கி எழும்புகிறான். எழும்பின பிறகு குஷ்டரோகம் மாறுகிறது. மாறின பிறகு எலிசாவை சந்தித்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனே தேவன் அப்படி என்று சொல்லிவிட்டவன் சொல்லுகிறார், நான் அந்த என்னுடைய ராஜாவுக்கு நான் வேலை செய்கிறேனே, அவருடைய கோயிலில் பணிந்து கொள்ளும் பொழுது நானும் செல்ல வேண்டியிருக்கதை ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாராக என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், சமாதானத்தோടെ போ, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாதே, உனக்கு விடுதலை கொடுத்த தேவன் உனக்கு இந்த காரியத்தை மன்னிப்பார், ஒருவேளை அதிலிருந்து கூட உனக்கு ஒரு விடுதலையை தரலாம், நீ சமாதானத்தோടെ போ, எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம், நீ சமாதானத்தோടെ போ. அவன் ஒரு பெரிய இடத்துல அரசாங்கத்தில் வேலை செய்கிறான். அவனுக்கு இருக்கிற வியாதி அது ஒரு கொடிய வியாதி, எல்லாராலும் அருவருக்கப்படுகிற அந்த வியாதி. ஆனால் அது நிமித்து அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், அவன் கண்ணீர் வடித்திருப்பான். அவன் அநேக நாட்களில் அதை நினைத்து இது எப்படி இது சுகமாகும், அவனை பார்ப்பவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்திருப்பான். ஆனாலும் தேவன் அந்த சிறு பிள்ளை மூலமாக அவனுக்கு சுகத்தை கொடுத்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லி அங்கு தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை அங்கு வருகிறது. பிரியமானவர்களே, இன்று ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற வியாதி கொடிய கேன்சர் வியாதியினால் நான் மரித்து போய்விடுவேனோ என்று சொல்லி அது 4th ஸ்டேஜாக இருக்கிறது, இல்லை இப்படி ஒரு வியாதி வந்து விட்டது, எனக்கு என்னுடைய நிலைமை என்ன, என்ற சரீர உறுப்புகள் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டது, நான் எப்படி எனக்கு இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் இரத்தத்தில் நீங்கள் கழுவப்படும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வியாதிகள் எல்லாம் மறையும், அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறும், அப்படியே தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். ஆண்டவரை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் வெளியேறும் பொழுது, இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள்ள வரும் பொழுது, அவர் உங்களுக்காக காயப்பட்டாரே, அடிக்கப்பட்டாரே, அந்த இரத்தம் உங்களை சுத்தப்படுத்தி உங்களை அதை குணமாக்கும், உங்கள் வியாதியை நீக்கி உங்களை வேதனைகளெல்லாம் மாற்றும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், இயேசுவே உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க, நான் அறிந்தோ அறியாமலோ எந்த பாவங்களை செய்துவிட்டேன், என்னை மன்னியும். உங்கள் இரத்தத்துக்குள்ள ஆண்டவர் இரத்தத்தில் மூழ்கி நீங்கள் எழும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வியாதியெல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார். 2வதாக, வியாதியில் அதிகமான வேதனைகளை அனுபவித்து கொண்டு பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ, உன் வியாதி நீங்கியது என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் கூட நீங்களும் உங்களை சோதித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இப்பொழுது இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், குறைவு நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தோட போ. 2வது, அந்த வியாதி மாறி அது தீராத வியாதி, அது தீர்க்கவே முடியாது, அவ்வளவுதான். அந்த வியாதியிலிருந்து தேவன் இன்று உங்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தோட போ. இப்படி நாகமானி சொன்னாரே, சமாதானத்தோட போ என்று சொன்ன தேவன் இன்று உங்களையும் பார்த்து சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் வசனம் 50. லூக்கா 7 வசனம் 50.
அங்கு இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிற காரியம் என்ன அப்படி என்று நான் பார்த்தோமானால், லூக்கா 7 அது முழுவதுமாக அங்கு என்ன சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது, அந்த 7வது அதிகாரம் வசனம் 36 பார்த்தோமானால், பரிசேயரில் ஒருவன் வந்து ஆண்டவரை அழைக்கிறான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு கடந்து செல்கிறார். அங்குதான் வந்து ஒரு ஸ்திரீ, 37வது வசனம் அப்படி சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டில் வந்து இருக்கிறான்னு தெரிஞ்சு ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார். அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து என்ன செய்தார், பரிமளத்தை பூசிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கூட அந்த பரிசேயன் நினைக்கிறவர்கள், பாவி என்று தெரிந்தும் இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், நீ என் கால்களுக்கு, வசனம் 44 பின்பகுதி, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். 46 வசனம், என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். முதலாவது அந்த பாவியாகிய ஸ்திரீ என்ன செய்கிறாள், ஆண்டவருடைய கண்ணீரினால் கால்களை நனைக்கிறாள், பிறகு துடைக்கிறாள், அடுத்து ஓயாமல் ஆண்டவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள், அடுத்து பரிமள தைலத்தை பூசுகிறாள். பூசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவருடைய பாவங்கள், வசனம் 47, லூக்கா 7 வசனம் 47, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் வசனம் 50 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போன்னு சொல்லுகிறார். இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் அவள் வந்து அந்த பாவத்து நிமித்தம் அவள் ஒரு மனபாரத்தில் துக்கத்தில் இருக்கிறாள். எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவள் ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய அந்த வெள்ளைக்கல் பரணி அவர் தலைமையில் ஊற்றி அவர் பாதங்களை துடைத்து முத்தம் செய்கிறாள். கண்ணீரில் அவள் உள்ளத்தில் அறிக்கையிட்டு கொண்டே இருந்திருப்பாள், இவ்வளவு பாவங்களெல்லாம், கொடிய பாவங்களெல்லாம் செய்து விட்டேனே என்று சொல்லி அவள் உள்ளம் அங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு இருக்கும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். ஒருவேளை வாலிப பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, நான் இப்படி பாவம் செய்து விட்டேனே, இந்த குற்ற மனசாட்சி என்னை பாதிக்கிறதே, நான் எப்படி என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று நான் செய்த காரியங்கள் என்னை பாதிக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கலாம். நான் இது யாரிடம் சொல்ல முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ இதன் நிமித்தம் நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை மகனே, இல்லை மகளே, இயேசுவிடம் ஓடிவா, அவரிடம் எல்லா காரியத்தையும் வெளிப்படையாக சொல்லு. இயேசு உன்னை ஒருபோதும் புறம்பை தள்ள மாட்டார். எப்படி அந்த பாவியாகிய ஸ்திரியை அவர் அணைத்து அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு என்று சொன்னாரே, அதுவே போல இன்றைக்கும் என்ற பாவம் செய்திருந்தாலும், அந்தரங்க வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருந்தாலும் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய். இயேசுவே என்னை கழுவி என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது அவருடைய ரத்தம் சகல பாவங்களில் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் கழுவி சுத்திகரித்து உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை, ஒரு சமாதானத்தை தரும். ஒருவேளை நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்க பெரியவர்களாக இருக்கலாம், நீங்கள் நான் இந்த தவறு செய்து விட்டேனே, எனக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கும், இதற்கு என்ன வழி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அங்கலாய்க்கலாம். இதனால் என் வாழ்க்கையில் நான் நிம்மதி இல்லாமல் ஒரு பயந்து கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லலாம். இயேசுவிடத்தில் வாருங்கள், உங்கள் குற்றங்களை, உங்கள் பாவங்களை, செய்த தப்பிதங்களை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். அவர் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை அணைத்துக் கொள்வார், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார். சமாதானத்தோடு இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஸ்திரீக்கு எப்படி ஆண்டவர் சமாதானத்தை தந்தாரோ அதே போல் இன்று உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தது. எவ்வளவு பெரிய பாவமோ, கொலையோ சின்னதோ பெருசோ, யாருக்கு திருடோ, எந்த பாவமாக இருந்தாலும் இயேசு உங்களை மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் பாவங்களை எல்லாம் சொல்லுங்கள். இயேசு மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சமாதானத்தை தருவார். குறைவுகளை நீங்கி சமாதானத்தோடு போ என்று சொன்னார். அடுத்து
தீராத வியாதியை நீக்கி சமாதானத்தோടെ போய் என்று சொன்னார். அடுத்து பாவங்களை மன்னித்து சமாதானத்தோடையே போய் என்று சொன்னார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதைகள் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் அல்லவா, அதிலிருந்து உங்களையும் விடுவித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அவருடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வியாதி நிமித்தம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் மேலே உங்களுடைய தழும்புள்ளக்காரம் அமர்வதாக. எல்லா ஆண்டவரே தகப்பனை தீராத வியாதிகள், மனக்குழப்பங்கள், ஆண்டவரே தலைவலிகள், தலை பாரங்கள், மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. எல்லா டிப்ரெஷன்களும் மனவியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. தழும்புள்ளக்காரம் நீட்டப்படுவதாக ஒருவர் மேலும் அப்பா நீர் கிரியை செய்வீராகப்பா. சமாதான வாழ்க்கையில் உண்டாவதாக. அப்பா நான் இப்படிப்பட்ட தப்பிதங்களை செய்து விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் பாவங்கள் அவள் அறிக்கையிடுகிறார்கள், அதை மன்னிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசு எல்லா குடும்பங்களிலும் அவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தின் பிரபுவாக இருந்த ஆளுகை செய்வீராக. ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன்.